கோட்டை ரகசியம் பார்ட் 2. சிம்ஹாசனத்து மேல உட்கார்ந்த பிறகு பூபதி அவனுக்கு கொடுத்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மறந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான். ஜனங்களோட பிரச்சனைய கூட அவன் கண்டுக்க மாட்டான். இன்னொரு பக்கம் ஜெய்சிம்ஹா மந்திரியோட சேர்ந்து காவலி என்கிற ஆசிரமத்துக்கிட்ட இருக்க குருதேவ சுவாமிஜிய மீட் பண்ண போறாரு. அந்த நேரத்துல சுவாமிஜி பூஜைய பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்க அவங்களோட சிஷ்யன் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற கொண்டையா அவங்க ஊர்ல இருக்கிற அந்த கோட்டைய பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த கோட்டைக்குள்ள எதுவுமே இல்லன்னு நான் சொன்னதை நீங்க நம்பவே இல்லதானே? இப்ப அதெல்லாம் எதுக்கியா விடு, நாம நம்மளோட வேலையை பார்க்கலாம் வாங்க. சரி, நான் இப்பவே போய் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற தங்கத்தை காட்டவா? அது எதுக்கு கொண்டையா? இப்ப போறது முக்கியம் இல்ல. உனக்கு தைரியம் இருந்தா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் அந்த கோட்டைக்குள்ள போ பார்க்கலாம். ஆனா எல்லாருமே கொண்டையாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டையாவை பார்த்து சிரிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால பௌர்ணமி நாள் கோட்டைக்கு போகணும் அப்படின்னு அவரு டிசைட் பண்றாரு. அதே விஷயத்த அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள வாழற காட்டு மனிதர்கள் அந்த பௌர்ணமிக்கு யார அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பௌர்ணமி வரப்போகுது, அதனால இந்த தடவை யார் போக போறாங்க? பூஜா அப்படி கேட்ட உடனே ஒரு பையன் தைரியமா முன்னாடி வந்து, நான் போறேன் தாத்தா, நீங்க என்ன அனுப்பி வைங்களேன். அங்க ஒரு பெரிய பேய் இருக்குப்பா, அது உன்னை சாப்பிட்டுரும். தெரியும் தாத்தா, ஆனா எனக்கு பயமே இல்ல. நம்ம ஆட்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட தைரியம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா அவரை அனுப்ப அவருக்கு பிடிக்காது. அங்கே நின்னுட்டு இருந்த ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பூஜா டிசைட் பண்றாரு. அதுக்கு அந்த ஆளு கூட சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆசிரமத்துக்கிட்ட சுவாமிஜி ஜெய்சிம்மா கிட்ட வராரு. வணக்கம் சுவாமி. தீர்காயுஷ்மான் பவா. யாருப்பா நீங்க ரெண்டு பேரும்? சுவாமி, நான் கதிர்வாடா ராஜ்யத்தோட ராஜா. என் பேரு ஜெய்சிம்மா. இவங்க என் மந்திரி. என் ராஜ்யத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு ஜெய்சிம்மா. அப்ப ஜெய்சிம்மா அவங்க ராஜ்யத்துல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்த பத்தியும் விவரமா சொல்றாரு. என் அப்பாவோட பேரு ருத்ரதேவன். அவர் ஒரு ராஜாவா ரொம்ப நல்லா மக்களை ஆண்டாரு. ஆனா உடம்பு சரியில்லாம அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்ப எனக்கு வயசு 16. அப்ப சிம்மாசனத்துல ஏறதுக்கான வயசு அப்ப எனக்கு இல்ல. அப்போ எனக்கு பதிலா என் சித்தப்பா தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், பிரபு, அந்த காட்டுவாசி மக்களுக்கு சேர வேண்டிய ஆகாரம் தானியங்களை நாங்க எடுத்துட்டு போகலாமா? அவங்க வாழ்றதுக்கே அனுமதி இல்ல. அவங்களுக்கு தானியம் சாப்பாடு எல்லாம் கேக்குதா? அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனாலும் எல்லா சலுகையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என் ஆசைலாம் ஒண்ணுதான், இந்த ராஜ்யம் எப்பவும் பணத்தால நிரம்பியே இருக்கணும். அப்ப மந்திரி இப்படின்னு சொல்றாரு. பிரபு, ரொம்ப காலமா நாம தான் அவங்கள பாத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறது நல்லதில்ல. அவர் சொன்னதை கேட்டு கோவம் வந்த உடனே பூபதி அவரை மந்திரி பதவியிலிருந்து எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம காட்டு மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய உணவு கூட அனுப்ப மாட்டான். ஆனா காட்டு மனிதர்கள் ராஜா அனுப்புற உணவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு இன்னும் சாப்பாடு வந்து சேரலையே. ஆனா அவங்க அனுப்புற வரைக்கும் நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நமக்கு என்ன கிடைக்குதோ அதால நம்ம வயிற்று பசியை ஆத்திக்கலாம் இல்லையா? ஆமா பெரிய ஐயா, நம்ம அவன் சொன்ன மாதிரியே செய்யலாம். இது நம்ம காடு. இங்க கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இங்க வாழ்றது என்ன அவ்வளோ சுலபம்னு நினைச்சிட்டீங்களா? இங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சைனியம் இருக்கும். இவன் சொன்ன மாதிரி நாம ஏதாவது பண்ணோம்னா அப்புறம் இல்லாத பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. அங்கே நின்னுட்டு இருந்த மல்லண்ணா எல்லாருக்கும் இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுக்குள்ள போய் வேட்டாடி நம்மளுக்காக உணவை கொண்டு வரலான்னு சொல்றாரு. அவங்க நினைச்ச மாதிரியே காட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வருவாங்க. அது கூட யாருக்கும் தெரியாத ரொம்ப நாளா இதே மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஜெய்சிம்ஹா அந்த சிம்மாசனத்து மேல உட்கார வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அத தெரிஞ்சுக்கிட்ட உடனே கோவிந்துலுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்குள்ள இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்றதுக்காக ஊர்ல அந்த ஆளு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாரோட புது ராஜாவா ஜெய்சிம்மா தான் வரப்போறாரு. அதனால எல்லாருக்கும் ராஜ்யத்துல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் ராஜாவோட பட்டாபிஷேகத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். இன்னொரு பக்கம் ராஜாவோட வரவேற்புக்காக ஜனங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து தாங்க முடியாத கோவிந்தலு வடக்கு திசையில இருக்க அவனோட கோட்டையில போய் அவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்க காவல் காத்துட்டு இருந்த சிப்பாய்களை கூப்பிட்டு கோவிந்தலு கோவமா இப்படி சொல்றாரு.
இங்க வேற ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாம் உங்க புது ராஜாக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இது ஏன் ராஜ்யம். இங்க என்ன தவிர வேற யார் வந்தாலும் நான் அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு கோவிந்தலு கோவமா கத்துன உடனே அங்க காவல் காத்துக்கிட்டு இருந்த எல்லா சிப்பாய்கள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெய்சிம்ஹா ராஜாவாக அந்த சிம்மாசனத்து மேல உட்கார்றாரு. அதே மாதிரி ரொம்ப காலமா காட்டு மனிதர்கள் அவன் மேல பகைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்தை பார்த்து அவங்க அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அவரை சாகடிச்சிடுறாங்க. இங்க ஆளுங்க எல்லாரையும் தொல்லை பண்ணதுக்கு இதுதான் உனக்கான தண்டனை. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்க பண்ணது தப்பு அப்படின்ற விஷயம் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜா அவருக்கு பண்ண வேண்டிய இறுதி சடங்குகளை பண்ணி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சுவாமிஜி அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு. மகாராஜா, இனிமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க சித்தப்பாவோட ஆத்மா இன்னும் அந்த கோட்டைக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா அவர் பௌர்ணமி அன்னைக்கு இறந்ததால எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் அவரோட ஆத்மா அந்த கோட்டையை விட்டு கண்டிப்பா வெளியே வரும். அப்புறம் ராஜ்யத்துல அவங்கள தொல்லை பண்ணவங்கள கொன்னுடும். அப்படி பூஜாரி சொன்னதை கேட்ட உடனே ஜெய்சிம்ஹா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்ன பூசாரி இப்படி சொல்றீங்க? இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? மகாராஜா, உங்க சித்தப்பாவோட ஆத்மா அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒருவேளை வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஆத்மா என்ன பண்ணுங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் பூசாரி ஐயா? எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் ஒரு ஆளை அந்த கோட்டைக்குள்ள அனுப்புங்க. அப்ப அந்த ஆத்மா அந்த கோட்டைக்குள்ள போனவங்களை கொன்னு அந்த கோட்டைக்குள்ளேயே இருக்கும். ஒருவேளை அந்த ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னா இந்த ராஜ்யமே நாசமாயிடும். பூஜாரி சொன்னதை கேட்டு ஜெய்சிம்ஹா ரொம்பவே பயந்து போறாரு. அவரு ராஜா ஆகிய அதே நேரத்துல என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காட்டு மனிதர்களோட எஜமானி ஆகிய ஊஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவரு மகாராஜாவை பாக்குறதுக்கு போறாரு. பிரபு, இந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமே நாங்க தான். அதுக்கான பலனையும் நாங்க தான் அனுபவிக்கணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காட்டுல வாழற யாராவது ஒருத்தர் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஊஜா ராஜாக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா ஜெய்சிம்ஹா முதல்ல அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. வேற வழி தெரியாம அவரு சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவங்க அந்த கோட்டைக்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. இதான் சாமி எங்க பிரச்சனை. மகாராஜா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம உங்களோட ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அங்கிருந்து அவங்களோட ராஜ்யத்துக்கு கிளம்புறாங்க. அவங்க எல்லாருமே எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரமா அவங்க இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பூபதி அவரோட சிம்மாசனத்து மேல உட்கார்ந்து அவர் சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அப்ப சேனாதிபதி வந்து சொல்றாரு, பிரபு பிரபு. அவனோட சந்தோஷத்தை பாழாக்குனதுக்கு சேனாதிபதி மேல பூபதி ரொம்பவே கோவத்தை காட்டுறாரு. என்ன சேனாதிபதி இந்த நேரத்துல வந்திருக்க? பிரபு, நாளைக்கு தான் பௌர்ணமி. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கோட்டை வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். அது கேட்ட உடனே பூபதி கோபமா சிம்மாசனத்து மேல இருந்து எழுந்து அவன் கையில இருந்த அந்த கிளாஸ சேனாதிபதி மேல விசிறி போடுறாரு. அந்த கோட்டையில இறந்து போனது என் அப்பா. அந்த பகையை தீர்த்துக்க எனக்கு ஒரு சாவு பத்தாது. அதனால என் அப்பாவோட ஆத்மா வெளியே வந்து இந்த காட்டுவாசி மக்களை கொல்லணும். பிரபு, ஆனா அந்த மாதிரி யோசிக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஆனா பூபதி சேனாதிபதி சொல்றத எதுவுமே கேட்க மாட்டாரு. கோட்டையில இறந்து போன கோவிந்தலுவோட பையன் தான் இந்த பூபதி. அவங்க அப்பா இறந்து போன அந்த பகையை தீர்த்துக்கணும்னு தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த கோட்டை கிட்ட சிப்பாய்கள் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜெய்சிம்ஹா சுவாமிஜியை கூட்டிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பௌர்ணமியும் வந்துடுச்சு. அப்படி காட்டு மனிதர்கள்ல ஒரு மனிதர் சிப்பாய்கள் வர்றதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்க யாருமே வரமாட்டாங்க. சரி, இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் யாரும் வரல. சரி, நாமளே அந்த கோட்டை கிட்ட போயிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களே ராஜ்யத்துக்கு போல அப்படின்னு கிளம்புறாங்க. ராஜ்யத்துல நிறைய பேரு பூபதி சொன்னதை கேட்டு எதுவும் பண்ண முடியாம இப்படியே காலம் கடந்து போகுது. அதுக்கப்புறம் இருட்டாகுது. அதே நேரத்துல கோட்டைக்குள்ள பேய் வருது. அது கோவத்துல கோட்டைக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல ஓஜா அவங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள போகலான்னு வரும்போது சிப்பாய்கள் அவங்கள போக விடாம தடுத்திடுறாங்க. அதனால பாவம் ஓஜாக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் கொண்டையா என்கிற ஒரு ஆளு கோட்டை கிட்ட போறாரு. அப்ப அவரு அந்த கோட்டைக்குள்ள போகலான்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற ஆகாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. அது பார்த்து அவரு பயந்துடுறாரு.
அப்புறம் கோட்டையோட செவறுகள் ஒடிஞ்சு கீழே விழுது. அப்ப அவன் பயந்துகிட்டே அந்த கோட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கோட்டையில இருந்து பேய் வெளியே வருது. வெளியே வந்த பேய் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சுதந்திரத்துக்காக தான் நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த ஊர்ல யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே நேரத்துல பேய பார்த்த அந்த கொண்டையா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அது கண்ணுல மாட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடிட்டு இருந்த அந்த கொண்டையா முன்னாடி ஒரு மரம் இடிஞ்சு கீழே விழுந்துடுது. அப்ப அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போயிருப்பான். அப்ப அவன் பின்னாடி நின்னுக்கிட்டு பேய் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவன் அந்த பயங்கரமான பேய திரும்பி பாக்குறான். அப்படி பேய பார்த்த உடனே கொண்டையாக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. அப்ப பேய்க்கு கொண்டையாவோட ஹார்ட் பீட் கூட ரொம்பவே நல்லா கேட்டுட்டு இருந்தது. உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் கொல்ல போற முதல் ஆள் நீயாதான் இருப்ப. பேய் சொன்னதை கேட்டு அவன் இன்னுமே பயந்து போறான். அப்புறம் பேய் அவனை தூக்கி ரெண்டா உடைச்சு அவனை தூக்கி போட்டுடுது. அப்புறம் அந்த பேய் கோவமா ராஜ்யத்துக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் பாக்குற எல்லாரையும் சாகடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இதுக்குள்ள அவங்க அப்பாவோட ஆன்மா வெளியே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பூபதி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்ப ஒரு சிப்பாயி பயந்து போய் சீக்கிரமா உள்ள ஓடி வராரு. பிரபு பிரபு வெளியே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு பிரபு? கோட்டையில இருக்கிற அந்த ஆத்மா வெளியே வந்து எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்கு. அவர் சொன்னதை கேட்ட உடனே பூபதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கா? அந்த காட்டுவாசி மக்களை மட்டும்தானே கொல்லணும்? அதானே அப்பாவோட பகை. இல்ல பிரபு, பாக்குற எல்லாரோட உயிரையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப பூபதிக்கு அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. கோட்டையில இருந்து வெளியே வந்த அந்த ஆன்மா காட்டு மனிதர்களை மட்டும்தான் சாவடிக்கும் அப்படின்னு பூபதி நினைச்சது தப்பா போச்சு. ஆனா இந்த நேரத்துல அவங்க அப்பா ராஜ்யத்துல இருக்க எல்லாரையும் சாகடிக்கிறத பார்த்து அவன் என்ன பண்றதுன்னு புரியாம உட்காந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜெய்சிம்ஹா சுவாமிஜியோட சேர்ந்து அவங்களோட ராஜ்யத்துக்கு வராங்க. அங்க ராஜ்யத்துல இருக்க அந்த நிலவரத்தை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போறான். அதே மாதிரி தூரத்துல எல்லா ஜனங்களும் கத்தி கதறது அவனுக்கு கேக்குது. அப்ப ஜெய்சிம்ஹா, சுவாமி ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. அப்படி சுவாமிஜிய கூட்டிக்கிட்டு ஜெய்சிம்ஹா ராஜ மந்திரத்துக்கு போறாரு. அப்ப ராஜ மந்திரத்துல எதுவும் பண்ண முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்க பூபதிய பார்த்து ஜெய்சிம்ஹா கோவப்படுறாரு. பூபதி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அப்ப பூபதி நடந்த எல்லா விஷயமும் ஜெய்சிம்ஹாக்கு சொன்ன உடனே கோட்டையில இருந்து அந்த பேய் வெளியே வந்த விஷயம் ஜெய்சிம்ஹாக்கு தெரியுது. அப்ப ஜெய்சிம்ஹா கிட்ட, மகாராஜா, நாம முதல்ல போய் அந்த ஆத்மாவை தடுக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா அப்ப சுவாமிஜி சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது ஜெய்சிம்ஹா அத கவனிக்கிறாரு. சுவாமி, இதுக்கு தீர்வு என்ன வந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த பௌர்ணமி முழுசா முடியறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை நம்மளால கட்டி போட முடியலனா எல்லாருக்குமே பெரிய ஆபத்து. இப்ப அந்த ஆத்மாவை அடைக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஆத்மா தேவை. அப்ப அவங்க சொன்னது புரியாம ஜனங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சுவாமிஜி விவரிச்சு சொல்றாரு, மகாராஜா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட உயிரை கொடுத்தா அந்த ஆத்மா வழியா உங்க சித்தப்பாவோட ஆத்மாவை கட்டி போட முடியும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லி முடிச்ச உடனேயே ஜெய்சிம்ஹா முன்னாடி வந்து நின்னு என்ன பலி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஆன பூபதி ஜெய்சிம்ஹாவை தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க, என்ன பலி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. வடக்கு திசையில இருக்க கோட்டைக்கு பூபதி மற்றும் சுவாமிஜி கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆன்மா காட்டுக்குள்ள காட்டு ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு கிளம்பி போகுது. அங்க ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பேய் அவங்கள பார்த்து இப்படின்னு நினைக்குது, எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணி நீங்க எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? கோவமா அங்க இருந்த ஒரு வீட்டுக்கு நெருப்பு வைக்குது அந்த பேய். அப்புறம் அந்த நெருப்ப பார்த்து உள்ள தூங்கிக்கிட்டு இருந்தவங்க பயந்து வெளியே ஓடி வராங்க. அப்ப அவங்க எதிரில பேய் இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சுவாமிஜி போட்ட கோலத்துல பூபதியை நிக்க வச்சு அவரு நிறைய மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓம் அக்ரிமித்ர சபம் ஜலகில விலாசம். அது எல்லாமே சொல்லி முடிச்சு அவரு பூபதியோட கைய பிடிச்சு கண்ண முடிக்கிறாரு.
அப்ப பூபதி கையில இருந்து வந்த ரத்தம் அந்த கோலத்துக்குள்ள விழுது. அப்படி நடந்தப்ப ஜோரா காத்து வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சுவாமிஜி முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. ஆனா காட்டுக்குள்ள இருந்த நானு இங்க எப்படி வந்த அப்படின்னு பேய் யோசிக்க ஆரம்பிக்குது. உடனே பூபதி கைய விட்டுட்டு அவரோ கண்ணு திறக்கறாரு. அதே நேரத்துல காத்தும் நின்னுடுது. அப்ப பூபதியோட உடல்ல இருந்து ஆன்மா வெளிய வந்து சுவாமிஜியோட கழுத்துல இருக்க ருத்ராட்சிக்குள்ள போகுது. ஆனா கோவிந்துலு அவங்க பையன் அவங்க முன்னாடியே இறந்து போனத பார்த்து கூட கவலையே இல்லாம இப்படி சொல்றாரு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதால நீ உன்னோட நேரத்தை வீணடிக்காத. நீ பண்ண வேலைக்காக தான் நீ இறந்து போன. அத புரிஞ்சுக்காம நீ எதுக்கு இந்த அப்பாவி மக்களை கொன்னுகிட்டு இருக்க? ஆனா என்னோட உயிரை எடுத்தது நீ சொன்னியே அந்த அப்பாவி மக்கள் தான். இப்ப வரைக்கும் உன்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கல. ஆனா நான் சொன்னதை இப்ப நீ கேட்டினா உனக்கு சாந்தி கிடைக்கும். அது எனக்கு பத்தாது. இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரோட சாவும் என் கையில தான். அப்படின்னு அந்த பேய் சொன்ன உடனே பூபதி ஆன்மாவை அவரு ஒரு மந்திரத்தை சொல்லி வெளியோ விடுறாரு. அப்ப பூபதி ஆன்மா அவங்க அப்பா ஆன்மாவோட போராட ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் அப்படி சண்டை நடந்த பிறகு சுவாமிஜி அந்த ருத்ராட்சிய ஒரு பாட்டில்குள்ள போட்ட உடனே கோவிந்தலுவோட ஆன்மா அந்த பாட்டில்குள்ள வந்து பந்திக்கப்படுது. அதுக்கப்புறம் சுவாமிஜி பூபதியோட ஆன்மா கிட்ட பேசிக்கிட்டு, நீ பண்ண இந்த தியாகத்தை இந்த ஊர் எப்பவும் மறக்காது பூபதி. இது நான் பண்ண தப்புக்கு பிரயச்சத்தை தான் சாமி. இனி நீ சாந்தியாகி உனக்கு மோட்சம் கிடைக்கும் பூபதி. அப்புறம் பூபதியோட உதவியால சுவாமிஜி கோவிந்தலுவோட ஆன்மாவை பந்திச்சிடுறாரு. அதனால இனிமே பௌர்ணமி அன்னைக்கு பலி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சுவாமிஜி வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஜெயசிம்மாவோட சேர்ந்து அங்க இருந்த எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே கோட்டையில கோவிந்தலுவோட ஆன்மாவை பந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னில இருந்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி காலம் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜெய்சிம்ஹா கிட்ட மந்திரி ஓடி வந்து இப்படி சொல்றாரு. பிரபு, பக்கத்து ராஜ்யம் நம்ம மேல யுத்தம் செய்ய போறாங்களா? உடனே நம்மளோட படையை தயார் பண்ணுங்க மந்திரியாரே. பிரபு, நம்ம படையை விட அவங்களோட படை 3 மடங்கு அதிகம். அது கேட்ட உடனே ஜெய்சிம்ஹாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரு அத பத்தி யோசிச்சு அதுக்கப்புறம் மந்திரி கிட்ட சொல்றாரு. சரிங்க மந்திரியாரே, இந்த யுத்தத்துக்கு நானே போறேன். பிரபு, தனியாவா? உங்களோட எண்ணம் தான் என்ன? அப்படி சொன்ன உடனே ஜெய்சிம்ஹா சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்புறம் ஜெய்சிம்ஹா அவரோட குதிரை மேல உட்கார்ந்து அவங்க வடக்கு பக்கம் இருக்க அந்த கோட்டை கிட்ட போய் அந்த கோட்டைய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. For more horror stories, please subscribe our channel.